வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ் காலை வணக்கம் டால். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நான் நினச்சது தான். ஆனால் இதில் வந்துட்டு விக்கல் சிக்ரமியும் நான் வந்துட்டு ஆட் பண்ணலான்னு நினச்சேன். பட் இது வந்துட்டு ஒரு வேக்கப் காலாக இருக்குது. ஏன்னா விக்கல் சிக்ரமி ஜெயிலில் போட்டாலும் பெருசாக வந்துட்டு அவுட்புட் வரப்போகிறது கிடையாது. பட் ஆதரிக்கு இது ஒரு சரியான ஒரு சவுக்கடி அப்படின்னு. அதேமாதிரி அரோரா பிடிச்சி போகிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா துஷார் வந்துட்டு தப்பு செஞ்சார்னு சொல்லிட்டு அவரோட பதவியை பிக் பாஸ் பறித்தது கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அதை வந்து தூண்டுதல் எக்கச்சக்கமாக பண்ணது யார் பார்த்தீங்கன்னா அரோரா. ஆக்சுவலாக துஷாரை விட அதிகப்படியாக வந்து அரோரா தான் பண்ணாங்க. ஆனால் துஷார் வந்து அதுக்கு தட்டியும் கேட்கல, தட்டி கொடுத்துட்டே இருந்தார். பரவாயில்ல பண்ணு ஓகேன்னு. ஆனால் அதுக்கப்புறமாவும் துஷார் வந்து திருந்தினார் கேட்டிங்கன்னா சுத்தமாக திருந்தலை. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து கேட்குறப்பல எல்லோரும் வந்துட்டு அடித்து நொறுக்குறாங்க அரோராவையும் ஆதிரையும். வியானா வந்து அரோரா சொல்கிறாங்க, அப்புறம் வினோத் வந்து ஆதிரை சொல்கிறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு துஷார் வந்து ஆதிரை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வியானா வந்து ஆதிரையே சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் டிலக்ஸ் டீம் வந்து தனியாக போராடினாங்க அந்த டாஸ்கில். ஏன்னா இந்த ஸ்லீப்பர் செல்லு ஸ்லோ பாய்சன் மாதிரி வந்துட்டு இந்த டீமில் வந்துட்டு அந்த டீமுக்கு தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. யார் ஆதிரை. அதே மாதிரி இந்த டீமில் வந்துட்டு ஏதாவது வேலை சொன்னாங்களா கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க மட்டும் பாவம் இந்த வியானா சுபிக்ஷா வினோத் மாறி 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 வந்து ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் விஜய் பார்வதி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, திவாகர் கொஞ்சம். இந்த அம்மா வந்துட்டு அங்கேயே ஃபுல்லாக இவங்க எதாவது பிளான் பண்ணாலும் அங்கேயே இருக்கிறது. என்னத்தை சொல்ல. அதுக்கப்புறம் துஷார் வந்துட்டு ஆதிரியை சொல்கிறார், ஏன் அரோரா கண்ணுக்கு தெரியலையாப்பா. இல்லைங்க காதல் கண்ணை மறைச்சிருச்சுன்றார். ரைட்டு. அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்துட்டு ஆதிரியை தான் சொல்கிறாங்க, ஒரு டீம் ஒர்க் இல்லையோன்னு தோணுதுன்றாங்க. தோணுதெல்லாம் இல்லை, அதான் உண்மை. அப்படி சொல்லிட்டு போங்க. அதானே விஜய் சேதுபதி சொன்னார் நம்ம இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்துட்டு ஆதிரியை சொல்கிறார், ஃபுல் பொட்டன்ஷியலாக இன்னும் அவள் யூஸ் பண்ணலான்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு. ஏன்பா ஃபுல் பொட்டன்ஷியலாக அவங்க இன்னும் யூஸ் ஆகலையா? ரைட்டு. அதான் இது எப்படி இருக்குன்னா இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கம்மா, ஏம்மா இப்படி இருக்க ஆதிரை. உன் கூட இருக்கிற எஃப்ஜே கூட பார்த்தியா உன்னை தான் வந்து அசிங்கப்படுத்துறாரு. அப்போது நீ வந்துட்டு அவரை ஏங்குறேன், உன்னால் நான் இது வீக்காக வரேன்னு சொல்கிறீங்களே. ஆனால் நீங்கள் என்ன வந்துட்டு ஸ்டெப் எடுக்க ஒன்றும் புரியல. இதுக்கப்புறமாவது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் பிரவீன் வந்து துஷாரை சொல்கிறாப்புல. கெமி வந்துட்டு அதுக்கப்புறம் கெமி வந்துட்டு அரோரா சொல்கிறாங்க, கனி வந்துட்டு அரோரா அப்படின்றாங்க, சபரி வந்துட்டு அரோரா அரோகரா. இன்னும் வந்துட்டு நீ போராடலையோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றாங்க. என்ன போராட்டம்? அந்த நேம் காப்பாற்றுறதுக்கா? அவங்க எதுக்கா? அவங்க அதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டே அங்கே வந்துட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விக்ரம் ஆதிரையை வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னென்னா நான் வந்து அங்கே உள்ளே வந்துட்டேன், என்ன நீங்கள் வேலை வாங்கின விதங்களில் ஏதாவது க்ரியேட்டிவ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குற போல இருக்குது. அதுக்கப்புறம் கலை வந்து என்ன சொல்கிறாருன்னா, அரோராவை இவங்கக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்ட்டார். ரொம்ப கஷ்டம். சரி, கலை உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு காமிச்சிட்டிங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டால், இருங்க இதுக்கு பதில் சொல்லுங்கள், அப்புறமா என்கிட்ட வருவீங்க, சும்மா என்கிட்டே வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அப்புறமா கடைசியில் வந்து பிக் பாஸ் ஒன்று பண்ணிடுறாரு, என்னென்னா அரோரா அண்டு ஆதிரை ஜெயிலுக்கு போங்க அப்படின்ட்டு. நல்ல ஒரு விஷயம். இது வந்துட்டு ஜெயிலில் போட்டது அரோராக்கு ஒரு தண்டனையாக இருந்தாலும் நம்ம ஆதிரைக்கு வந்துட்டு தண்டனை ப்ளஸ் ஒரு வேக்கப் காலாக இருக்கணும். இதுக்கப்புறமாவது அவங்க வந்துட்டு அவங்க வேலையை பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து எஃப்ஜே கூட சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் எஃப்ஜே ஜெயிலுக்கு வந்தாரா பார்த்தீங்களா? அப்போ இவங்க மட்டும் ஏன் வராங்க? இதை அவங்க சிந்திக்கணும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் இதில் வந்துட்டு இன்னும் விக்கல் சக்கரம் இருக்கார் ஜெயிலுக்கு போகிறதுக்கு, அப்சரா இருக்காங்க, கலை இருக்காப்பில். இவங்களாம் ஒன்றுமே பண்ணல. அந்த டாஸ்கில் கூட பெருசாக வந்துட்டு எதுவும் சம்பவம் பண்ண மாதிரி இல்லை. எல்லாம் சேஃப் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி ஆதரிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி தான். இந்த டீமில் இருந்துக்கிட்டு நீ அந்த டீமுக்கு வேலை பார்க்குறியா, உனக்குலாம் வெக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே வந்துட்டு ஆதரிக்கு இது ஒரு விஷயமா சொல்கிறார். என்னென்னா, நான் வந்துட்டு இங்கே வந்தனா பற்றியா, ஆனால் நீ வரல பற்றியான்னு சொல்லிட்டு கூடயே இருந்துக்கிட்டு அவரும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி தான். இனிமேல் என் கூட நீ சேருவியான்ற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.